வணக்கம். நம்ம இன்னைக்கு அருமையான ஒரு ரவா கேசரி பண்ண போறோம். அதுக்கு நான் முதல்ல 1 ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன். நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறேன். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இன்னைக்கு இந்த கப்புக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் நெய் வேணும். ஃபுல்லு நெய் ஊற்றினா ரொம்ப தெகுட்டும். அதனால நான் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் பண்ண போறேன். இப்போ பாதி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 கப் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த ரவை வேகட்டும். ரொம்ப கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நிறம் மாறாம நல்லா வறுத்து விடணும். ரொம்ப வறுத்துட்டாலும் கேசரி கொஞ்சம் ரஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல ஸ்மூத்தா ஸ்பாஞ்சியா இருக்கணும்னா அரை வேக்காடா இருந்தா போறோம். இப்ப இந்த 1 கப் ரவைக்கு சாதாரணமா 2.5 கப் தண்ணி ஊத்தினா போறோம். நான் 3.5 கப் தண்ணி ஊத்த போறேன். ஏன்னா நல்ல ஸ்மூத்தா இருக்கும் 3.5 கப் ஊத்தணும்னா. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த கப்புல 3.5 கப் தண்ணி எடுத்துக்க போறேன். தண்ணியை நம்ம பக்கத்து அடுப்புல கொதிக்க வச்சுக்குவோம். ரவை இந்த லெவலுக்கு வந்தா போறோம். இதுக்கு மேல வந்தா கலர் மாறிடும். நம்ம இப்ப இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதுல ஊத்திடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊத்துங்க, நல்லா தெரிக்கும். இது இப்ப கட்டி போடலாம் பயப்பட வேண்டாம். எண்ணெயில நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, தண்ணியும் கொதிக்கிற தண்ணி தான், அதனால கட்டிப்படாது. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்பயே கேசரி பவுடரை போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒயிட்டாவே வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் கேசரி அப்படின்னாலே அந்த கலர் இருந்தாதான் நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் கொஞ்சம் வெந்நீர் நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த வெந்நீரை ஊத்தி கரைச்சி ஊத்துவோம். அப்படியே பவுடரா போட்டீங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியா நின்று போயிடும். ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல படாம போயிடும். அதனால இந்த மாதிரி கரைச்சி ஊற்றணும். இப்ப இந்த கலர் போதுமானதா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் கலர் வேணா கூட நீங்க போட்டுக்கலாம். இல்ல இந்த கலர் வேண்டாம்னா குங்குமப்பூ போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மைல்டு கலரா நல்லா இருக்கும். இப்ப இன்னும் ரவை வேகல. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். நம்ம 1/2 கப் ஊத்தணும். இப்ப 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 3 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா ரவை வெந்த அப்புறம் தான் ஜீனி போடணும். அதனால கொஞ்சம் வேகட்டும். இப்ப ரவை நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த 1 கப் ஜீனியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணா நீங்க 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு 1 கப் போதுங்கிறனால அந்த அளவு நான் சேர்த்திருக்கேன். நீங்க 1.5 கப் 2 இது டபுளா கூட சேர்க்கலாம். நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்க 2 கப் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஜீனி போட நல்ல நெழுகல் ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தட்டும். இப்ப நம்ம 1/2 கப் எண்ணெயும் 1/4 கப் நெய்யும் தான் ஊத்திருக்கோம். அதுக்கே பாருங்க நல்லா தளதளன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தாதான் மறுநாள் இருந்தாலும் நல்லா இருக்கும். நம்ம தண்ணி கம்மியா ஊத்தினோம்னா மறுநாள் எடுத்துக்கும் போது நம்ம அல்வா பீஸ் போட்டா எப்படி வரும் அது மாதிரி வரும். இதுன்னா மறுநாளைக்கும் இப்படி ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இப்ப இது நெய் போதும்னு நினைக்கிறேன். 1/4 கப் தான் ஊத்தி இருக்கேன். இந்த 1 ஸ்பூன் என்ன போட்டுக்கும். என்னைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட போறோம். பர்த்டே, வெட்டிங் டே, அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா செய்ய போறோம். அதனால நல்ல மணக்க மணக்க கேசரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரா சட்டியில ஒட்டாம வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்தா முருகன மாதிரி ஆயிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா அருமையான ரவா கேசரி. நல்ல அருமையான சுவையான ரவா கேசரி சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.